ஓம் சாந்தி. இன்றைய தலைப்பு 3 வகை குணங்கள். சத்தோகுணம், ரஜோகுணம், தமோகுணம். ஒவ்வொரு குணங்களின் வாசம் எப்படி? கொஞ்சம் பூக்களின் தரத்தை பிரித்து பார்க்கலாமா? வாருங்கள் இந்த ஆன்மீக மலர் தோட்டத்திற்கு. சத்தோகுணம் தெய்வீக குணங்களின் வாசம் நிறைந்த ஆத்மாக்களே. அவர்களின் குலமும் சூரிய வம்சமே. தர்மமும் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம், தூய்மையும் சாந்தியும் நிறைந்த சிரேஷ்ட கர்மங்கள் தான். 5 விகாரங்கள் என்ற துர்நாற்றமே அங்கு கிடையாது. இந்த பூமியில் இல்லை. சிருஷ்டியின் ஆரம்ப நிலை இதே பூமிதான். அவ்வளவு சுந்தரமாக இருந்தது. யோக பலத்தின் மூலமே அங்கு பிறப்பிறப்பு. எனவே ஒரே அரசு, ஒரே மொழி, ஒரே உலகம். பாரதம் மட்டுமே முழு உலகமாக இருந்த சமயம். தங்க மாளிகைகள். அரசர் முதல் கடைசி குடிமகன் வரையிலும் தெய்வீக குணங்கள் நிறைந்து இருந்ததால் மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் எல்லா அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நிறைந்த எல்லையற்ற சுகம் சாந்தி நிறைந்த வாழ்க்கை. பொற்கால வாழ்க்கை. துக்கம் என்றாலே என்னவென்று தெரியாது. யாருக்கும் துக்கம் கொடுக்க தெரியவே தெரியாது. பசுவும் புலியும் கூட ஒற்றுமையாக ஒரு நதியில் நீரருந்தும், மகிழ்ந்து விளையாடும். எல்லா உயிர்களுமே சாத்வீக உணவுதான் உண்ணும். நோயற்ற வாழ்வு அங்கு. மருத்துவமனை, காவல் நிலையம், பள்ளிக்கூடங்கள், அது மாதிரியெல்லாம் அங்க கோர்ட், மந்திரி சபை அதெல்லாம் இல்லவே இல்லை. ஆத்மாவின் தூய்மைக்கும் தேவைக்கும் தெய்வீக குணங்களுக்கும் ஏற்ப உடல் கூட கிடைக்கிறது. எல்லையற்ற அழகு கொண்டவர்கள் அங்கே. அதுவே இந்த பூமியில் இவர்கள் வாழ்ந்த 5000 வருடத்திற்கு முன்பு கட்டத்தை சத்யுகம், பொற்காலம், திரேதாயுகம், வெள்ளிக்காலம் என்று அழைக்கப்பட்டது. தெய்வீக குணங்கள் நிரம்பியிருந்ததால் தேவர்கள் என அழைக்கப்பட்டனர். 2500 ஆண்டு காலம் வரைக்கும் சத்தோ குணம் உடையவர்களே. அடுத்த குணம் பார்ப்போம். ரஜோகுணம். துவாபர யுகம் கொஞ்சம் கொஞ்சமாக தெய்வீக குணம் மறைய அசுர குணங்கள் ஆரம்பிக்க தொடங்கின. விகார குணங்கள் கொண்ட தூய்மையற்ற வாழ்க்கையின் ஆரம்பம். 1250 ஆண்டுகள் இந்த ரஜோகுணம் துவாபர யுகத்தில் இருக்கிறது. மீண்டும் கலியுகத்திலும் அதிகரிக்கிறது. தெய்வீக குணம் குறைவு, அசுர குணம் அதிகம். துக்கம் ஆரம்பத்தின் கட்டம். எனவே பக்தியும் ஆரம்பம். விகாரத்தில் பிறப்பிறப்பு. அதுக்கடுத்து தமோ குணம். இப்போது நடக்கிறது கலியுகம். கலியுகம் தொடங்கி இப்பொழுது முடியும் தருவாய். இதுவும் 1250 ஆண்டுகள் இறுதி கட்டம். முற்றிலும் இழிந்த அவகுணங்களே. கர்மமும் தர்மமும் பிரஷ்டாச்சாரி ஆகிவிட்டது, சீர்கெட்டு விட்டது. அதில் சிரேஷ்டாச்சாரிகள். சத்யுகம் திரேதாயுகத்தில் சிரேஷ்டமான ஆச்சாரம் என்றால் ஒழுக்கம். சிரேஷ்டமான ஒழுக்கத்தை கடைபிடித்தவர்கள். அதனால் சிரேஷ்டாச்சாரி. சத்யுகம் திரேதாயுகத்தில் இருப்பவரை அப்படி குறிப்பிட்டோம். இப்பொழுது இந்த ஒழுக்க நெறி கெட்டு விட்டதால் இது பிரஷ்டாச்சாரி என்று கூறப்படுகிறது. ஆகவே உயிர்களுக்கு சொல்ல முடியாத ஒரு துக்க நிலை. அதனால் தமோ பிரதான உணவு கூட மீண்டும் சத்யோ குணத்தில் வருவதற்காகவே தந்தை இறங்கி வழிகாட்டி சிரேஷ்ட நிலைக்கு கொண்டு வருபவரை சொர்க்க ராஜ்ய பதவியும் அளிக்கிறார். எனவே எந்த வகை பூவாக மாறுவது? ரோஜாவா, எருக்கம் பூவா, அரளி பூவா? எந்த வகை பூக்கள்? நீங்களே செலக்ட் பண்ணுங்கள். ஞானப்பூக்களை வந்து கேளுங்கள். இது மீண்டும் வளரும். இதே ஞான திரையில் ஞானப்பூக்கள் பறிப்பீர். வாருங்கள்.